அனைவருக்கும் வணக்கங்க. இப்போ முழங்காலில் வந்து ஜவ்வு கிழிதல்ல 80% தன்னாலேயே கூடிவிடும். 20% கூடவில்லை. அப்போ வந்து நம்ம அதுக்கு பிஆர்பி போடுறோம். அந்த 20%லையும் 80% பிஆர்பியிலேயே சரியாகிவிடும். அந்த 20%ல் 20% தான் வந்து நுண்துளை சிகிச்சை தேவைப்படும். ஸோ 80ல் 20, அந்த 20ல் 80, அந்த 20ல் 20 தான் வந்து நம்ம வந்து நுண்துளை சிகிச்சை செய்கிறோம். இந்த 20ல் 80 இருக்காங்க பார்த்தீங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஆர்பி மாத்திரை மருந்துகள் சரியாகிறவங்க ஒரு பக்கம், நுண்துளை சிகிச்சை ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்க நுண்துளை சிகிச்சை செய்கிறோம். இந்த இடைப்பட்டவர்களுக்கு வந்து முதலில் வந்து பிஆர்பி ட்ரை பண்ணுறோம். அப்படி பிஆர்பி போட்டும் இம்ப்ரூவ் ஆகவில்லை என்றால் அதற்கு நுண்துளை சிகிச்சை செய்தால் 100% தீர்வு கிடைக்குமா அப்படிங்கிறத பற்றி விரிவாக இந்த காணொலியில் பார்க்க போகிறோங்க. முழங்காலில் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி பெரும்பாலும் வந்து அதை வந்து சாதாரணமான ரெஸ்ட் கொடுத்து ஐஸ் ஒத்தரம் கொடுத்து பேண்டேஜ் போட்டு எக்ஸசைஸ் பண்ணி மாத்திரைகள் சாப்பிட்டு வலி குறையவில்லை என்றால் சாதாரணமான வலி நிவாரண இன்ஜெக்ஷன் போட்டு ரெஸ்ட் கொடுக்கும் பொழுது அது வந்து முற்றிலுமாக குணமாகி விடுகிறது. அது வந்து ஓரிரு மாதங்கள் சில நேரங்கள் ஆகிறது. சில நேரங்கள் அது மாதிரி நம்ம ட்ரை பண்ணி நான் ஒரு மாதம் ட்ரை பண்ணி டாக்டர் ஒரு வலியும் கொஞ்சம் கூட குறையிலைங்க அப்படிங்கிறவங்களுக்கு வேணா ஆப்ரேஷன் இல்லாமல் இந்த இன்ஜெக்ஷன் பிஆர்பி இன்ஜெக்ஷன் போட்டு பார்க்கலாங்களாங்கிறப்ப டெஃபினட்டாக அதற்கு வந்து பிஆர்பி ஒரு நல்ல ஒரு நிரந்தர தீர்வாக இருக்கும். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பிஆர்பி போடுகிற எல்லாருக்குமே முற்றிலுமாக குணமாகும் என்று சொல்ல முடியாது. ஏன்னா ஜவ்வுகள் வந்து ஒருவருக்கும் வந்து கிழிதல் வகைகள் உண்டு. ஒருத்தருடைய உடல் வாகு, அதை வலியை தாங்கக்கூடிய சக்தி, அவங்களோட ஆக்டிவிட்டி லெவல் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் அப்படிங்கிறப்ப வந்து நல்ல ஹை அத்லட்டிக் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க, ஹை இம்பாக்ட் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு டோஸோ 2 டோஸோ பிஆர்பி போட்டு இம்ப்ரூவ் ஆகலைன்னா டெஃபினட்டாக வந்து அவங்களுக்கு வந்து நுண்துளை சிகிச்சை தான் வந்து ஒரு நல்ல நிரந்தரமான தீர்வாகும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஜவ்வுகள் வந்து முற்றிலுமாக பழைய நிலைமைக்கு திரும்ப வேண்டும். சில நேரங்கள் பிஆர்பி போட்டு அந்த வலி இருந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து நுண்துளை சிகிச்சை செய்து நுண்துளை சிகிச்சை செய்கிறப்ப என்ன ஒரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா எம்ஆர்ஐயில் சில நேரங்கள் 95% இருக்கிற பிரச்சனைகள் தெரியும். இந்த 5% பிரச்சனைகள் வந்து எம்ஆர்ஐயிலே சில நேரம் கண்டுபிடிக்க முடியாதுங்க. அதுபோல் வந்து ஒரு கடந்த வாரம் வந்து ஒரு 2 பேர்த்துக்கு வந்து நாங்கள் அது மாதிரி பண்ணோம். எம்ஆர்ஐயில் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக பிரச்சனைகள் சிறிதாகவும் ஆனால் அவர்களுக்கு இருக்க தொந்தரவு வந்து அதிகமாகவும் இருக்கிறது. அப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன்னா இன்ஜெக்ஷன் போட்டு பாருங்கண்ணே, இன்ஜெக்ஷன் போட்டால் முற்றிலுமாக குணமாயிருங்களா டாக்டர் அப்படின்னு கேட்குறப்ப நம்ம வந்து அது முற்றிலுமா 100க்கு 100% குணமாகுமா என்று உறுதியாக சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக வந்து 100க்கு 100% தீர்வு வேண்டும் என்றால் கண்டிப்பாக ஒரு நுண்துளை சிகிச்சை செஞ்சுக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு பெரிய ஆப்ரேஷனாக நீங்கள் வந்து கன்சிடரே பண்ண முடியாது. ஏன்னா ஒரு சின்ன ஒரு டே கேர் ப்ரொசீஜர், அது ஒரு சிறு துவாரத்தின் மூலமாக பண்ணுறோம். பண்ணி அடுத்த நாட்களே வந்து சின்னதாக உள்ள ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருந்ததை நம்ம கரெக்ட் பண்ணி விட்றோம் அப்படின்னா அடுத்த நாளே அவங்க எந்திரிச்சு நடப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு மனதில் வந்து ஒரு ஆனந்தம் இருக்கிறது. ஏன்னா அவங்க வந்து பிஆர்பி போட்டு 1 மாதம் வெயிட் பண்ணுறேன் டாக்டர், 2 மாதம் வெயிட் பண்ணேன், எனக்கு வலியே குறையலைன்னு அப்படின்னு சிலர் வந்து சொல்லும் பொழுது இதை வந்து முதல்லயே ஆர்த்ரோஸ்கோபி பண்ணிக்கலாம் டாக்டர் அப்படின்னு சில டைம் வந்து சில நோயாளிகள் கேட்கும் பொழுது நம்ம அதை, ஏன்னா அவங்களுக்கு வந்து காலம் வந்து ரொம்ப முக்கியமானது. சில நேரங்களில் வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் விளையாடுறவங்களா இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க அடுத்த மாதத்தில் வந்து அவங்க காம்படிஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில், வலி குறையாத பட்சத்தில், ரொம்ப கஷ்டப்படுமா இருக்கும் பொழுது பிஆர்பி போட்டும் பலன் இல்லாத நேரங்களில் கண்டிப்பாக நுண்துளை சிகிச்சை செய்து கொள்வதில் தவறில்லை. அந்த நுண்துளை சிகிச்சை செய்யும் பொழுது சில நேரங்களில் எம்ஆர்ஐயில் தெரியாத சில பிரச்சனைகள், ஒரு சின்ன பிளைக்காவாக இருக்கட்டும், இன்ஃப்ராபெட்டலர் பிளைகா சிண்ட்ரோமாக இருக்கட்டும், இது போன்ற சின்ன பிரச்சனைகள் எம்ஆர்ஐயில் வந்து துல்லியமாக ஆர்த்ரோஸ்கோப்பியில் தெரியும் அளவுக்கு, ஆர்த்ரோஸ்கோப்பிங்கிறது நம்ம சிறு துவாரம் கொண்டு அப்படியே லைவாக பார்க்குறோம். எம்ஆர்ஐன்றது அதனோட இமேஜஸ், மேக்னெட்டிக் இமேஜஸ் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த இதிலிருந்து வந்து ஒரிஜினலுக்கு இருக்கிற ஒரு ரியாலிட்டி, ஒரு குவாலிட்டி வந்து டெஃபினட்டாக வந்து அந்த எம்ஆர்ஐயோட இதில் இருக்காது. பட் அதற்காக எம்ஆர்ஐ என்பது ஆர்த்ரோஸ்கோப்பியை விட கீழ் என்று சொல்ல முடியாது. அது ஏதாவது தொடாமல், நான் இன்வேசிவ் டெக்னிக் நம்ம சொல்கிறோம், தொடாமல் ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம ஸ்கேன் பண்ணுறோம், அது வந்து எம்ஆர்ஐ ஸ்கேனு. ஸோ அது வந்து அதனுடைய பலன் வந்து பார்த்திங்கன்னா 95% பெட்டர் தான். 5% சில நேரங்களில் சில பிரச்சனைகளை கண்டுபிடிக்க முடியாது. அது போன்ற பிரச்சனைகள் அவர்களுக்கு இருந்து பிஆர்பி போட்டும் வலி இல்லாமல் இருக்கும் பொழுது கண்டிப்பாக நுண்துளை சிகிச்சை தான் அதற்கு 100% தீர்வை கொடுக்கும். அப்போ நுண்துளை சிகிச்சை செய்யும் பொழுது ஒரு 1/4 மணி நேரமோ 1/2 மணி நேரமோ உள்ள வந்து அதை பார்த்துட்டு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு கிளியர் பண்ணிட்டு வந்துட்டோம்னா, ஒரு காட்லேஜ், ஒரு சின்ன டேமேஜஸ் இருக்கும், அது வந்து எம்ஆர்ஐயில் சில நேரங்கள் தெரியாமல் இருக்கலாம். மெனிஸ்கஸில் ஒரு சின்னதாக ஒரு டேர் இருக்கலாம், அது வந்து எம்ஆர்ஐயில் கிளியராக தெரியாமல் இருக்கலாம். அதே போல் வந்து பிளைகா சிண்ட்ரோம், மீடியல் பெட்டலோஃபெமரல் பிளைகா, ஸோ இது போன்ற பிரச்சனைகள். அப்புறம் காண்ட்ரோமலேசியாவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எம்ஆர்ஐயில் தெரியுது. அந்த கடந்த வாரம் பண்ணின பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 கால்லையுமே பெயின், அவர் மிலிட்ரியில் இருந்தார். ஸோ எம்ஆர்ஐயில் பார்த்தீங்கன்னா காண்ட்ரோமலேசியா கிரேட் 1 கிரேட் 2 அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. பட் ஆனால் பெயின் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, வலி லாக் ஆகுது, டக்குன்னு சவுண்டு வருது. ஸோ நுண்துளை சிகிச்சை செய்யும் பொழுது இந்த காண்ட்ரோமலேசியா வந்து ஒரு செதில் போல் வந்து நகர்ந்து அந்த இடத்துல வந்து மேல் இருக்கிற
தொடை எலும்பில் ஒட்டி உரசிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அதை நம்ம லேசர் மூலமாக சரி பண்ணோம். கம்ப்ளீட்டாக பண்ணி அடுத்த நாளே அவருக்கு வந்து காலை மடக்கி நிட்டுறப்ப அந்த சவுண்ட் இல்லை, வலி இல்லை. அதாவது நுண்துளை சிகிச்சை அப்படின்றது ஒரு மருத்துவர் வேணுக்குனே பண்ணக்கூடிய சர்ஜரி கிடையாது. நுண்துளை சிகிச்சைங்கிறது நோயினோட தன்மையை புரிந்து மருத்துவ முறையில் சரியாத பட்சத்திலும், வலி அதிகமாக இருக்கும் பட்சத்திலும், நேரம் வந்து அவங்களுக்கு ரொம்ப குறைவாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஒரு 1 மந்த் லீவில் வருவாங்க. ஸோ அதுக்குள்ளே என் ப்ராப்ளத்தை கிளியர் பண்ணிட்டு போகணும்னு நினைக்கிறப்போ அந்த நேரத்தில் வந்து பிஆர்பி போட்டு காலம் தாழ்த்தாமல் அதை கண்டிப்பாக நுண்துளை சிகிச்சை செய்து உடனடியாக முற்றிலுமாக அதை குணப்படுத்தினா கண்டிப்பாக அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இருக்காது. ஸோ இந்த பதிவு என்பது நுண்துளை சிகிச்சை அதிகமாக செய்ய வேண்டும் என்பதற்காக அல்ல. நுண்துளை சிகிச்சையை கண்டிப்பாக எம்ஆர்ஐ விட உயர்ந்தது. அதில் தான் நிறைய பிரச்சனைகள், எம்ஆர்ஐயில் கண்டறிய முடியாத பிரச்சனைகளையும் நம்ம நுண்துளை சிகிச்சையில் முற்றிலுமாக கண்டறிந்து அதற்கான தீர்வையும் அந்த ஒரே ப்ரொசீஜரில் கொடுக்க முடியும். அப்போ மேஜிக் மாதிரி, அதாவது நேற்று வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு சவுண்ட் வருது, நுண்துளை சிகிச்சை அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் ப்ரொசீஜரில் அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சவுண்ட் இல்லை, வலி இல்லைங்கிறப்ப இது வந்து ஒரு மேஜிக் மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை வந்து எல்லாருக்கும் தேவைப்படாது. நம்ம சொன்னது போல் வலி மிகவும் அதிகமாக இருக்கும் பட்சத்தில், பிஆர்பி போட்டும் சரியாகாத பட்சத்தில், எம்ஆர்ஐயில் சிறிதாக உள்ளது, வலி அதிகமாக உள்ளது, பிஆர்பி போட்டாச்சு, வலி குறையல. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து ஆர்த்தரோஸ்கோபி வந்து மிக டயக்னோஸ்டிக் ஆர்த்தரோஸ்கோப்பின்னு சொல்கிறோம். என்ன ப்ராப்ளம் என்றே கண்டறிவதற்கே நம்ம ஆர்த்தரோஸ்கோபி செய்கிறோம். ஸோ கண்டறிந்துட்டு அப்படியே நம்ம வரப்போகிறது இல்லை, கண்டறிந்துட்டு அதற்கான தீர்வையும் அப்போவே நம்ம கொடுத்துட்றோம். ஸோ அப்போ வந்து இது கண்டறியும் முறை, நிரந்தரமாக தீர்க்கும் முறை ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நுண்துளை சிகிச்சை தான். இதுதான் வந்து நம்ம டே கேர் ப்ரொசீஜர்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து உங்களுடைய வலியையும் உங்களுடைய காலத்தையும் கண்டிப்பாக வந்து இதை காப்பாற்றுறோம். ஸோ நுண்துளை சிகிச்சை அப்படிங்கிறது நீங்கள் பயந்து கொள்ளக்கூடிய சிகிச்சை கிடையாது. எதுக்குமே தீர்வே கிடைக்கல அப்படிங்கிறப்ப அது வந்து நுண்துளை சிகிச்சை தான் அந்த தீர்வை கொடுக்கும். ஸோ நுண்துளை சிகிச்சை சம்பந்தமாக எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் என்னிடம் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.